ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் சூப் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சூப் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், ஹெல்த்தியான சூப்பும் கூட. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் சூப் எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் சூப் செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 4-5 பல்லு பூண்டு தோலை சீவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 துண்டு அளவு இஞ்சி, இதையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இப்போ இது கூட நல்லா க்ளீன் பண்ண சிக்கன் எடுத்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். போன்லெஸ் சிக்கனாக எடுத்து நான் சேர்த்துருக்கேன். இது போல் சிக்கன் சேர்த்துட்டு இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகு எடுத்து தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 15 நிமிஷம் வெந்தால் போதும். இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கான்றதுக்கு ஒரு சிக்கன் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக உடஞ்சி வருது. இந்த சிக்கன் இப்போ நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குல்ல. இப்போ நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சிக்கனை மட்டும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றின சிக்கன் அப்படி இருக்கட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இது சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த தண்ணியிலேயே பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே பாதி கேரட்டை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொதித்து வர நேரத்தில் நம்ம சிக்கன் எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதையும் எடுத்து இதிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கணும். கொதித்து வர நேரத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் சேர்த்து கலந்து இதில் சேர்த்து இதையும் கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதித்து வருதில்ல, நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதித்து வந்தால் போதும். கொதித்து வந்ததுக்கப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஒண்டி எடுத்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு முட்டையோட வெள்ளையெல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ சுலபமாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் சூப் வீட்லேயே சுலபமாக ரெடி பண்ணிட்டல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.